தோழர்களே, மாநில அரசாங்கம் கடைகள் மற்றும் கடை சிப்பந்திகளுக்கான சட்டத்தில் சில திருத்தங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். முதலில் நான் சொல்ல வேண்டியது, இந்த திருத்தங்கள் இப்போது ஏன் கொண்டு வருகிறார்கள் என்கிற கேள்வி இதற்கு முன்னால் இருக்கிறது. இந்த சட்ட திருத்தங்கள் அவங்க என்ன சொல்கிறார்கள்னு சொன்னால், ஈஸி பிஸ்னஸ் என்கிற பெயரில் இந்த சட்ட திருத்தங்களை கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே தமிழகத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய சட்டங்கள் இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் அமுலாக்கப்படுகிறதா என்கிற கேள்வி முதலில் முன்வைக்கிறேன். ஏற்கனவே இந்த அரசு, திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான இந்த அரசு வந்த பிறகு கேரளாவில் கடை சிப்பந்திகளுக்கு வேலை நேரம் இல்லாத நேரத்தில் உட்காருவதற்கான ஏற்பாடு இல்லை. கடைகளில் போய் பார்த்தோம்னா 10 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த தொழிலாளர்கள் நின்று கொண்டே தான் அந்த வேலையை செய்கிறார்கள். உட்காருவதற்கான எந்த ஏற்பாடும் கடைகளில் இல்லை. கேரள அரசாங்கம் முதல் முறையாக கடை சிப்பந்திகள் உட்காருவதற்கு ஒவ்வொருவருக்கும் ஸ்டூல் ப்ரொவைட் பண்ணணும், உட்கார்ந்து பிஸ்னஸ் பண்ணணும் என்று சொல்லப்பட்டது. அதை தமிழகத்திலேயும் அமலாக்க வேண்டும் என்று தமிழக தொழிலாளி வர்க்கம், குறிப்பாக CITU போராடியது. இந்த அரசும் திராவிட முன்னேற்ற கழக அரசும் கேரளாவை போன்று தமிழகத்திலேயும் இந்த கடை சிப்பந்திகள் உட்காருவதற்கு ஸ்டூல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அதை அமுலாக்குவதற்கான எந்த ஏற்பாடும் இல்லை. சட்டம் இருக்கிறது. இன்றும் கூட பெரிய பெரிய நிறுவனங்களில், மால்களில் எங்கேயும் தொழிலாளர்கள் அமர்ந்து வேலை செய்வதற்கான எந்த ஏற்பாடும் இதுவரை இல்லை என்பதுதான் யதார்த்தமான நிலை. இந்த நிலையிலே இருந்து தான் இந்த சட்ட திருத்தத்தை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த கடைகள் மற்றும் கடை சிப்பந்திகளுக்கான சட்டத்தில் கடை நிறுவனங்கள் உரிமையாளர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கக்கூடிய வரம்புகளுக்கு உட்பட்டு தொழிலாளர்களிடத்திலே வேலை வாங்க வேண்டும் என்கிற நிலை இருக்கிறது. எங்காவது அதில் வரம்பு மீறல்கள் இருந்தது என்று சொன்னால் லேபர் இன்ஸ்பெக்டர் அவர் தலையிட்டு அதை வெரிஃபை பண்ணி தப்பு இருக்குது என்று அவர் சொல்லப்பட்ட பிறகு அந்த நிறுவன உரிமையாளர்களுக்கு தண்டனை என்பது இருந்தது. குறிப்பாக சிறை தண்டனை இருந்தது. அது கிரிமினல் நடவடிக்கை என்கிற முறையில் 6 மாத காலம் சிறை தண்டனை, அதே போன்று அபராதம் என்பது இருந்தது. ஆனால் இப்போது அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய திருத்தத்தில் சிறை தண்டனை என்பதை நீக்கிவிட்டார்கள். ஏற்கனவே நான் சொன்னேன், ஸ்டூல் கொடுக்கறது ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன். சிறை தண்டனை என்று இருந்த பொழுது கூட ஸ்டூல் கொடுக்காத நிலை என்பது தொழிலாளர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இப்போது சிறை தண்டனை இல்லை. இன்னும் சொல்ல போனால் கடந்த 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் தமிழகத்தினுடைய பின்னோக்கி பார்த்தால் ஒருவரை கூட சிறை தண்டனை என்று இருந்தும் யாரையும் அனுப்பாத நிலை என்பது, சிறைக்கு அனுப்பலை. இதுதான் நிலைமை. சட்டம் இருந்தும் அமலாகலை. இப்போ ஏன் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆகவே இது முதலாளிக்கு சாதகமாக இனிமேல் யார் வேண்டுமானாலும் எந்த வயலேஷன் வேண்டுமானாலும் செய்யலாம் என்கிற நிலை என்பது இருக்குது. இது ஏற்க முடியாத ஒன்று என்பதை CITU வன்மையாக சொல்லுகிறோம். அதை ஏற்கனவே இருந்ததில் மாற்றங்கள் கொண்டு வரக்கூடாது, அதை இன்னும் கடுமையாக்க வேண்டும் என்பதுதான் CITUனுடைய நிலைப்பாடு. இன்னொன்று சட்ட தொகுப்பு, அதில் 46C என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு தவறு நடக்குது என்று சொல்லக்கூடிய உரிமை இன்ஸ்பெக்டர் தான் உண்டு. இன்ஸ்பெக்டர் அந்த தவறு நடக்குதுன்னு சொன்ன பிறகு அதுதான் ஃபைனல். ஆனால் இப்போ என்ன சட்ட திருத்தம் கொண்டு வராங்கன்னு சொன்னால், அது ஃபைனல் இல்லை. அப்படி இன்ஸ்பெக்டர் சொன்னாலும் அப்படியே ஏற்க வேண்டியதில்லை. அதை கன்சிலேஷன் ப்ராசஸுக்கு, முத்தரப்பு பேச்சுவார்த்தைக்கு அனுப்பலாம். அப்படி அனுப்பி அதில் தான் இறுதிப்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இது போகாத ஊருக்கு வழியை தவிர எதுவும் நடக்காது. ஏற்கனவே ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் 181 வழக்குகள் இப்படி இன்ஸ்பெக்டர் கண்டுபிடித்து வயலேஷன் இருக்குது என்று வழக்கு போடப்பட்டதை
அரசாங்கம் கன்சிலேஷன் ப்ராசஸில் இது எல்லாமே தவறு கிடையாது, இதெல்லாம் தள்ளுபடி செய்ய வேண்டியது என்று தள்ளுபடி செய்து விட்டார்கள். ஆக இந்த சட்ட திருத்தம் என்பது மிக மோசமானதாக இருக்கிறது. இது ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்களுக்கு மாறானதாக இருக்கிறது. ஆகவே இது ஏற்க முடியாது. இன்னும் சொல்ல போனால் கோடில் இதைத்தான் சொல்கிறாங்க. ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்டில் இதைத்தான் கோடில் அவங்க திருத்தம் கொண்டு வந்திருக்கிறாங்க. கோடு அமுலாவதற்கு முன்னாலேயே தமிழக அரசு வேக வேகமாக இதை அமுலாக்குவதற்கு உள்நோக்கம் என்ன என்பதும் அடுத்த கேள்வி அதுக்கு முன்னால் இருக்கிறது. ஆகவே தமிழக அரசை சிஐடி வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், இந்த திருத்தத்தை நீங்கள் தயவு செய்து திரும்ப பெற வேண்டும். இது தொழிலாளி வர்க்க நலன்களுக்கு விரோதமான சட்டம் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.